திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களால் தற்பொழுது திமுகவில் மிகப்பெரிய ஒரு போர்க்களம் நடைபெற்றிருக்கிறது. சேலத்தில் கூடிய கூட்டம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருந்தார். ஆனால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சேலத்தில் மாநாடு தற்பொழுது எந்த ஒரு கூட்டமும் வராதது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் உதயநிதியை துணை முதல்வராக வர வைக்க கூடாது என்பதற்காக கருப்பு ஆடாக துரைமுருகன் செயல்பட்டிருக்கிறாரா? துரைமுருகன் அவர்கள் மூலமாகத்தான் அதிமுகவை விட மிக பிரம்மாண்டமாக சேலத்தில் தொண்டர்கள் கூட வேண்டும், பொதுமக்கள்கள் கூட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். ஆனால் துரைமுருகன் அவர்கள் தனது சுயநலத்திற்காகவும் முதல்வர் கனவை தட்டி பறிக்கக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இடையாக இருப்பதாக கூறி தற்பொழுது சேலத்தில் நடைபெறுகின்ற மாநாடு இளைஞர் மாநாட்டில் பெரும்பான்மையான மக்கள் கூடாததால் தற்பொழுது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக வந்திருக்கிறது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட ஏற்கனவே 3 அமைச்சர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. 14 அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவும் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே சேலத்தில் இளைஞர் மாநாடு நடைபெறுவது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டதால் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தத்தில் இருப்பதாகவும் இதற்கு மூலதனமாக இருந்தவர் துரைமுருகன் என்ற செய்தி கேட்டவுடன் தனி அறையில் கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுத்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. நிச்சயமாக சேலம் மாநாடு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி மாநாடாக அமைந்துவிட்டது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.